வந்துகிட்டு இருக்கேன். சிவகாசில இருந்து ரோடாவா இருக்கு. அப்ப அதெல்லாம் பார்க்கணும். அதாவது இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, தொழிலும் இல்லை சாலையும் இல்லை. அதாவது தொழிற்சாலை இல்லைங்கிறது தான், தொழிலும் இல்லை சாலையும் இல்லை உங்க மாவட்டத்துல. ஆக நீங்க தான் யோசிக்கணும். அதே மாதிரி விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி பாத்தீங்கன்னா ரேஷன் கடையில போய் கால் கெடுக்க பெண்கள் நிக்கிறாங்க. அதே மாதிரி குடிதண்ணி கிடையாது, அதற்கும் கால் கெடுக்க நிக்க வேண்டியிருக்கு. இப்படி போனா இந்த நாடு என்ன? நன்றாக யோசிச்சு பாருங்க மக்கள். நிச்சயமாமா நான் என்னைக்கும் ஏழைகள் பக்கம்தான், வேற யாரு பக்கம் கிடையாது. நான் அதனாலதான் சொல்றேன், ஊழலையும் வறுமையும் ஒழிப்பேன் தான் சொல்றேன். ஏனென்றால் ஏழைகளுக்கு ஊழல் ஆகாது, பணக்காரங்களுக்காக. ஆனா ஏழைகளுக்கு ஆகாது. அவங்க இந்த இடத்துல ஒரு பில்டிங் கிட்ட ஒரு 20 லட்சம் ரூபாய் கொண்டு போய் கொடுத்துருவாங்க. ஆனா நான் இருந்தா அந்த 20 லட்சம் ஈடுபடாது, விட மாட்டேன். என்றால் விஜயகாந்த ஊழலை ஒழிக்க முடியுமா? என்னுடைய தொகுதி விருத்தாச்சலம் தொகுதியில நகரசபை சேர்மன் வந்து ஊழல் பண்ணார். அதை என் கட்சிக்காரங்க பிடிச்சு கொடுத்து கேஸ் போட்டு ஜெயிச்சு அவரை பதவி நீக்கம் பண்ணியிருக்கோம். ஆகையினால இந்த ஊழல் நிச்சயமாக என்னுடைய தொண்டர்கள் யாரா இருந்தாலும் அவருக்கு துணை போக மாட்டாங்க. அடிச்சு சொல்லிக்கிறேன் மக்களே, எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் தான் கேட்கிறேன். எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள் தான் உங்களை கேட்கிறேன் மக்களே. கலைஞர் சொல்றாரு, கையை விட நான் தயாராக இல்லை. என்ன கையை விட தயாரா? காங்கிரஸ் கட்சி விட தயாரா இல்லை. அவர் கட்சி மேல நம்பிக்கை வைக்காம கையை விட நான் தயாராகல. ஏன்னா அப்பதான மத்திய மந்திரில அமைச்சர் பதவி வாங்கி எல்லார்ட்டையும் கை நீட்டி காசு வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மோசமானதுல இருக்கு மக்களே. இவங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா இதே நிலைமைதான். அதை விட நீங்க கொடுமை. இன்னைக்கு செல்லத்தூர் ராஜபாளையத்துல என்ன இருக்குன்னு அதிகமாக தெரியும். தினந்தோறும் எல்லோரும் தொழிலை நோக்கி போய்கிட்டு இருக்கு, ஏதோ ஒரு தொழில். ஆனால் கலைஞர் அவர்கள் என்ன பண்ணா, இந்த கடைகளுக்கு லீவ் விடலாம், பஸ்ஸுக்கு லீவ் விடலாம், பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விடலாம். கரண்ட்டுக்கு லீவ் விட்ட ஒரே முதலமைச்சர் யார் என்றால் கலைஞர் தான். கலைஞர் லீவ் விட்டார். கலைஞரும் ஜெயலலிதாவும் சேர்ந்தேதான் லீவ் விட்டார். என்னை பொறுத்தப்பட்டு கேட்டார், ஜெயலலிதாவும் இந்த கரண்ட்டுக்காக எதையுமே கொண்டு வரல, எந்த திட்டத்தையும் கொண்டு வரல. அவங்க ஆட்சியில லஞ்சம் தான் வாங்கிட்டு இருந்தாங்க. இவங்க ஆட்சியில அந்த மாமட்டம் அவ்வளவு வந்துச்சு, நான் வாங்க கூடாது, நானும் வாங்குறேன், போட்டி போட்டு கரண்ட் உற்பத்தி பண்ணல. ஒரு மனுஷனுக்கு எந்த அளவுக்கு ரத்தம் முக்கியமோ அதே அளவுக்கு தான் கரண்ட் முக்கியம். இல்ல அதெல்லாம் பயந்தா நம்மள வேலைக்காது. மக்களுக்கு நல்லது செய்யணும். இப்ப சொல்லு, அப்பதான் ஓட்டு போடாட்டி போங்க, எனக்கு என்ன. அப்ப நீங்க என்ன பண்றா, நீங்களே பாத்துங்க, அவ்வளவுதான். இந்த மந்திரி பாத்தீங்கன்னா இங்க ஃபேக்டரியை கட்டுங்கிறோம், பெரிய தொழிற்சாலை அரசாங்கம் முதலீடு வேணுங்கிறோம். ஆனா அரசாங்கம் முதலீடுல அவரும் முதலீடு பண்ணி தொழிற்சாலை கட்டிக்கிட்டாரு, மில்லு கட்டிக்கிட்டாரு இந்த ஏரியால பூரா. நல்லா புரிஞ்சுக்க இந்த மந்திரி. அதாவது எம்ஜிஆர் காலத்துல இருந்து இந்த மந்திரி தான். இன்னைக்கு வேற கட்சிக்கு போய் அவர் தான் மந்திரி. என்ன பண்ணாரு ஒரு சிந்திச்சு பாருங்க. அதனால நீங்க திரும்ப ஓட்டு போட்டீங்கன்னா அதே கதிதான் மக்களே. நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, ஒரு சந்தர்ப்பம் கொடுங்க தான் உங்களை கேட்கிறேன். எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க தான் கேட்கிறேன். நான் முதல்ல இருந்தே சொல்றேன், உங்க தேவைகள் அதிகம், நான் இல்லைன்னு சொல்றேன். ஆனா அந்த தேவைகளை நிறைவேற்றி கொடுக்கிறது யார்? இந்த அரசாங்கம். இந்த அரசாங்கத்துக்கு நீங்க தான் ஓட்டு போட்டீங்க. இப்ப நான் உங்களை பார்த்து கும்பிடுறேன், அண்ணன் எப்படி இருக்கீங்கன்னா எல்லாம் உங்க புண்ணியத்துல நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அதே மாதிரி உங்க புண்ணியத்துல அந்த 2 கட்சி நல்லா இருக்கு. கோடி கொள்ளை எடுத்துட்டு உங்க புண்ணியத்துல அவங்க நல்லா இருக்காங்க. நான் என்னதான் பண்ண முடியும்? என்ன இன்னும் உட்கார வைக்கல, உட்கார்ந்து நான் எதையாவது பார்த்தேன், அதை பண்ணுவியா இதை பண்ண, நான் என்ன பண்ண முடியும்? இவங்க கூட்டுறவு வச்சவங்க மில்லு திறக்குன்னா அதுல என்ன ஊழல் பண்ணிருக்கான்னு யாருக்கு தெரியும்? அந்த ஊழலை கண்டுபிடிச்சு எடுத்து அதுக்கு பண்ண மாட்டோம். இவங்க ஊழல் பண்ணதே கோடி எவ்வளவு கோடி சேர்த்து வச்சிருக்காங்க. ஏதோ ஊழல் பண்ண ஒரு 100 கோடி எடுத்து வச்சுக்கலாம், இல்ல 200 கோடி போதுங்களாம். 1000 கோடி 5000 கோடி 10,000 கோடி. அதாவது உங்களுக்கு சுவிஸ் பேங்க் ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுவிட்சர்லாந்துல அந்த பேங்க் காரங்களே சொல்லியிருக்காங்க. அந்த பேங்க்ல இருந்து ரிப்போர்ட் வந்திருக்கு. என்ன என்றால் 75 லட்சம் கோடி இந்தியர்கள் பணம் கருப்பு விட வாங்கி இருக்கு அந்த பேங்க்ல. பார்த்து 75 லட்சம் கோடி. அடேங்கப்பா, 75 லட்சம் கோடி இருந்தால் இந்தியாவில எல்லா பிள்ளைகளும் படிக்க வைக்கலாம், எல்லாருக்கும் வேலை கொடுக்கலாம், எல்லாருக்கும் ஹாஸ்பிட்டல் சுகாதார வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம். இப்ப சொல்றீங்களே கூட்டுறவு இந்த பிரச்சனை, எந்த பிரச்சனை தீர்க்கலாம். ஆனால் 75
25 லட்சம் கோடியை கொள்ளடிச்சு வச்சிருக்க அந்த அரசியல் எப்படிப்பட்டவங்க பாரு. இந்த விஜயகாந்த் யோகியமான யோகியனா இருக்கிறதுனாலதான் நான் தெய்வத்தோட மக்களோட மித்திரம் கூட்டணியின் வரேன் தவிர வேற யாரும் கூட வரல மக்களை. ஏனென்றால் நான் தைரியமா வந்திருக்கிறேன். இன்னைக்கு நேரத்தில் என்னுடைய சின்ன வயசுல இருந்து நான் கல்விக்கு வருஷம் 25 லட்சம் ரூபாய் கொடுத்து அதே மாதிரி வேலை வாய்ப்பு முகாம் நடத்துறேன். அது 1 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு முகாம் சொல்லி 26,000 பேருக்கு வேலை கொடுத்து தமிழ்நாடு கூட கம்ப்யூட்டர் ஸ்கூல் 60 சென்டர் ஆரம்பிச்சு 1.5 கோடி ரூபாய் செலவு பண்ணி அதுல பார்வையற்றவர்களுக்கும் நடத்தலாம்னு சொல்லி கொடுத்திருக்கேன். 2 மாசம் பஜாஜ் ஒரு சாப்ட்வேரை போத்தி. ஆக இதெல்லாம் எதற்காக செய்கிறேன்? நான் தனிப்பட்ட முறையில் இதெல்லாம் பண்ணும்போது ஒரு அரசாங்கத்தில் இருந்தா நான் என்னென்ன செய்ய மாட்டேன்னு ஒரு நிமிஷம் நல்லா யோசிச்சு மக்களே. எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுங்கள். ஏன்னா இப்ப எல்லா இடத்துலயும் மழை பெய்யறதுனால போன் வந்ததுனால எல்லா இடத்துக்கும் நான் போக வேண்டியிருக்கனால அதாவது நான் உங்களை நம்பணும், நீங்க என்னை நம்பணும். நம்புறீங்களா? 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 என்னுடைய தாய்மார்களை நம்புறீங்களா? சொல்லுங்க. நான் எல்லா பக்கமும் கேட்கிறேன். நம்புறீங்களா?